ஹை கைஸ், நம்ம இந்த வீடியோவில் பேட்டில் த்ரூ ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 15ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மீட்டன்சன் ஜூயூன் எம்பரர்ல ஆல்கெமிஸ்டுக்கான ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அகாடமி சார்பா யார் அதில் கலந்துக்க போறாங்கிறது இன்னைக்கு தெரிய வரும். ஃபியூச்சர்ல நீங்க ஒரு மெடிக்கல் கைட் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பும் கூட அப்படின்னு அவர் சொல்ல, அவர் சொன்னதை கேட்டு நம்ம ஹோட்டல்லாம் அப்படியே குசிய போயிடுறாரு. பிளாக் ரோப் எங்களோட சீனியரிட்டியை காட்டும், உங்களுக்கான மெடல்ஸ் உங்களோட லெவல்ஸை காட்டும். மெடிசன்ஸை ஹேண்டில் பண்றதுங்கிறது மற்ற வேலை மாதிரி கிடையாது. யார் எப்போ உங்ககிட்ட உதவி கேட்டாலும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க அதை பண்ணணும். மற்ற வேலையை விட இந்த வேலைக்கு நிறைய மரியாதையும் இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நிறைய பொறுப்பும் இருக்கு, அதை புரிஞ்சு நடந்துக்கங்க அப்படின்னு அவர் சொல்ல, அவர் ஸ்பீச்சை கேட்டு பசங்க எல்லாரும் அப்படியே கை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்களோட டிராவலும் ஸ்டார்ட் ஆயிடுது. நேரா ஜியனன் அகாடமில இருந்து கிளம்பி ஜூயூன் எம்பரர்ல தான் அவங்க போய் நிக்கிறாங்க. எல்டர்ஸ் அவங்களுக்கான சேரட்ல போயிட்டு இருக்க, பசங்க எல்லாரும் அவங்கள ஃபாலோ பண்ணி அப்படியே அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒருத்தர் அவங்கள வரவேற்று ஒரு மேன்ஷனுக்கு கூட்டு போய், இது சாதாரண இடம் இல்ல, மோர்குயிஸ் இங்கதான் வாழ்ந்தாரு, அதுக்கப்புறமா நலன் கிளான் இந்த இடத்த வாங்கி ஒரு மேன்ஷனா மாத்திட்டாங்க, எங்க இடத்துக்கு பெரிய ஆள் யாரு வந்தாலும் அவங்கள இங்க தங்க வச்சு தான் நாங்க ஹானர் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க வந்து கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஐஸ்கிங் கிட்ட இருந்து நம்ம ஹீரோவை தேடி பொட்டி பொட்டியா அப்படியே கிஃப்ட்ஸா வந்து குமிஞ்சிட்டு இருக்கு. அங்க வந்து ஒருத்தவர், இங்க யாரு யங் மாஸ்டர் ஜியோயான் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹோட்டேன் என்னது ஜியோயானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி வராரு. ஐஸ்கிங் உங்களுக்காக கிஃப்ட்ஸ் அனுப்பி வச்சிருக்காரு, ஒரு மாசத்துக்கு தேவையான துணிமணி சாப்பாடு கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லி அவர் எல்லாமே அனுப்பி இருக்காரு அப்படின்னு அவர் சொல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஜியோயான் இல்ல, ஜியோயான் வெளியே போயிருக்கா நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சவுண்டை கேட்டு நம்ம மீட்டன்சன் மத்த எல்லர்ஸ் எல்லாம் இப்ப இந்த இடத்துக்கு வராங்க. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி, ஜியோயான் வந்தவுடனே நாங்க இது எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அந்த கார்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்க, நம்ம ஹோட்டைன் உண்மையிலேயே ஐஸ்கிங் பணக்காரர் தான் போல, சிசியனுக்கு மட்டும் ஒரு தங்கச்சி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் அவன் ஒன்னும் அவளை லவ் பண்ணல, அவளை காப்பாத்துறதுக்காக தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ இப்ப ஐஸ்கிங்க பார்க்க தான் போயிட்டு இருக்காரு. வழியில ஒரு பொடியை அவர் தலையில எது தூக்கி போட்டு அவர் அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிடுறான். டை பொடியா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவனை மிரட்டிட்டு இருக்க, டக்குனு ஜிசியான் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி கத்திட்டு அப்படியே ஓடி வந்து பாஞ்சி குச்சி அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நீதான் என்ன அடிச்சியா, நான் அப்பையில இருந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், நீதான் நான் கண்டுபிடிக்கவே இல்லை, டை பொடியா இவர் தான் உன் மாமா, மாமாக்கு வணக்கம் வை, வணக்கம் மாமா, தெருவில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லி மாமா எங்க பார்த்தாலும் வணக்கம் வைக்கணும்னு சொல்லி அப்படின்னு அவங்க சொல்ல, அவனும் அப்படியே சிரிச்சுட்டு அங்கிருந்து ஓடிடுறான். அதெல்லாம் வேணா நீ சும்மாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, வாஸ்பர் நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அவரை இழுத்துட்டு நேரா அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஐஸ்கிங்கும் அவரை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. மருமகனே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவரை உள்ள கூட்டு போய் தடபுடலா விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவர் அப்படியே கவனிச்சிட்டு இருக்க, நம்ம ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுறாரு. அன்னைக்கு ஜிசியானை காப்பாற்ற ஒரு வழி தெரியாம தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கதா சொல்லிட்டேன், ஜிசியான் என்ன மன்னிச்சிரு, ஐஸ்கிங் நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க அப்படியே சோகமாயிடுறாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ வெள்ளட என் பொண்ணோட வாழ்க்கை தான் கிடைச்சிச்சா, உனக்கு உண்மையிலே அவ்வளவு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, என்றினுக்கும் எனக்குமான மேரேஜ் அக்ரிமெண்ட்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்காக இவ்வளவு நடந்தோம், நீ என்ன அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறியா? இல்ல, நான் என் கிளான் சார்பா அவளை பழிவங்கிறதுக்காக நாள் குறிச்சிருக்கேன், நான் ஒன்னும் அதையும் முடிக்கல, அதுவும் இல்லாம நான் இப்ப படிச்சுட்டு வேற இருக்கேன், என் அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரியாது, இந்த மாதிரி நேரத்துல போய் நான் அப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, ஐஸ்கிங் அப்ப நம்ம ஒண்ணு செய்யலாம், நலன் கிளான் எழுற நான் போட்டு தட்டிடுறேன், அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல, நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அவரு சொல்ல, என்ன சொல்றீங்க, கிளான் எழுற போட்டு தள்ளுறதா, விளையாடாதீங்க, யாரு விளையாடுறா, என் ஸ்டோரை பாத்தீல எப்படி கலர்ஃபுல்லா இருக்குன்னு, 5 கிளான்ஸ்லயும் இல்லாத அளவுக்கு என் கிட்ட வேல்யூபிள் மெடிசன்ஸ் இருக்கு, அவங்க கிட்ட இல்லாத அளவுக்கு என் கிட்ட பணமும் இருக்கு, சீப் அவரை எடுத்துக்கிட்டா கூட அவங்கள விட நான் தான் பெட்டர், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என் கிட்ட அண்டர் கிரவுண்ட் ஸ்னேக் எம்பரருக்கான ஒரு சீக்ரெட் மேப்பும் இருக்கு, அந்த இடத்துல 23 எசன்ஸ் ஃபிளேம்ல ஒன்னான கிரீன் லோட்டஸ் எர்த்துக்கு ஒரு ஃபிளேம் அங்க இருக்கிறதா சொல்றாங்க, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நான் அதை உனக்கு தரேன், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, நம்ம ஜியோயான் லைட்டா யோசிச்சுட்டு இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. மேரேஜை பத்தி நான் இப்போதைக்கு எதுவும் யோசிக்கல, அது நம்மளை தாண்டி நம்ம விதி தான் முடிவு பண்ணும், அது எப்ப நடக்குதோ அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல, உனக்கு என்ன திமிரு, நீ உன்ன என்ன ஏத்து பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிங் அவர் அப்படியே பிடிச்சி கடைசியா கேக்குறேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? மாட்டேன், அப்போ உன்னை காலி பண்ணிட வேண்டியதான்
சொல்லி அவர் அப்படியே ஒரு பர்ஸ் வேக்கப் பண்ற மாதிரி ஆக்சன் பண்ண நம்ம ஜியோயான் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. டக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா பயந்து போயிட்டியா, நான் சும்மா உன்னை கிண்டல் பண்ண, பயத்துல உச்சா கிச்சா போயிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே சிரிப்பை போட்டுட்டு இருக்க ஜிசியான் அவர் அப்படியே உட்கார வச்சு ஹஸ்பண்ட் கோச்சிக்கிட்டே என்ன, அப்பா சும்மா உங்ககிட்ட விளையாண்டாரு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஜியோயான் கோச்சிக்காத, நான் அப்பவே உன் அப்பா கிட்ட பேசிட்டேன், உன் லைஃப் விஷயத்துல எந்த முடிவும் அவரால் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நியாயமா நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், உன்கிட்ட இருந்து அவளை பிரிச்சு கூட்டு வரதுக்குள்ள நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க ஜிசியான் அவர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு சிரிப்பை போட்டுட்டு இருக்காங்க. தப்பிக்கவே முடியாது போலயே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்க அவரு திரும்ப வரும்போது வாசல்ல அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் என்னடா மாமனார் வீட்டுல சம விருந்து போலயே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்டா வெயிட் எறிறீங்க, நலன் கிளான் உங்களையே சமய கவனிச்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி அவரு கேட்க நல்லா கவனிச்சானுங்க, அவங்க எல்டர் ஏதோ ரத்தம் வந்து எடுத்துட்டாராம், சாப்பாடு எல்லாத்தையும் நாங்க உள்ள வரும்போதே அவனுங்க வெளியே தூக்கிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு அவங்க சொல்ல என்னது ரத்தம் வந்தியா அப்படின்னு சொல்லி அவர் லைட்டா ஷாக் ஆகிறாரு. அப்ப அங்க வந்து நம்ம மீட்டன்ஸ் நம்ம ஹீரோவை மேல கூட்டு போக நம்ம என்ரன் பயங்கர டென்ஷனோட அப்படியே குறுக்கையும் மறுக்கையுமா நடந்துட்டு இருக்காங்க. நம்ம மீட்டன்ஸ் நம்ம ஹீரோவை அங்கதான் கூட்டு வராரு. அவரை பார்த்த உடனே அவங்க அப்படியே ஒரு முன்னாடி மண்டிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜியோயான் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணும், முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அங்கிளை அட்டாக் பண்ணதுக்காகவும் உங்க கிளானை அவமானப்படுத்தினதுக்காகவும் எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிட்டு சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்ல மீட்டன்சன் அவங்களை எந்திரிக்க சொல்லி நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண, நான் அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீங்களாவது எனக்கு புரிய வைங்க அப்படின்னு அவர் சொல்ல பிளட் செக்டர் லா பைசனை வச்சு நலன் எல்டரை அட்டாக் பண்ணிட்டாங்க, எசன்ஸ் ஃபிளேமால மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும். எனக்கு புரியுது உனக்கு இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம், ஆனா நீ எனக்காக இதை பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஜியோயான் நான் அமைதியா இருக்கேங்கிறதுக்காக நலன் கிளான் மேல எனக்கு கோவம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, அவங்கள பழி வாங்கக்கூடிய பவர்ஸ் எனக்கு இன்னும் கிடைக்கல, அதான் நான் இன்னும் அமைதியா இருக்கேன். என் அப்பாவோட குய் எனர்ஜியை அவர் அழிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவங்க அவரை அட்டாக் பண்ணிருக்காங்க, அந்த வழியை நான் ஒன்னும் மறக்கல, நீங்க என்னதான் சொன்னாலும் என்னால கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்ல வெளியே இருந்த என்றேன் அவர் சொன்னதை கேட்டு அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. மீட்டன்சன் பாத்தியா அவ எவ்வளவு கஷ்டப்படுறா பாரு அப்படின்னு சொல்லி வெளியே போய் சரி நீ வீட்டுக்கு போ, எசன்ஸ் ஃபிளேம் இருக்கிற வேற யாரையாவது கண்டுபிடிச்சி நான் கண்டிப்பா அங்க கூட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்ல அவங்களும் அப்படியே அழுதுகிட்டே நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவர் அப்படியே உள்ள வந்து ஜியோயான் நான் சொல்றதை கேளு, பர்சனல் பிரச்சனையும் பொது பிரச்சனையும் ஒன்னா பார்க்காத, நலன் எல்டரை நீ காப்பாத்தாம விட்டுட்டீங்கன்னா அது பிளட் செக்டருக்கு அட்வான்டேஜ் ஆயிடும், இது பக் பாய்சனா இருந்துச்சுன்னா அவரு ஃபைட் குயை அழிச்சு கூட நம்ம அவரை காப்பாத்திடலாம், ஆனா இது அதை விட மோசமானது, எசன்ஸ் ஃபிளேமால மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும், இது எல்லாத்துக்கும் மேல நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவரு கடைசியா என்கிட்ட என்ன சொன்னது தெரியுமா, ஒருவேளை அவரு பிளட் செக்டருக்கு அடிமை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவரை காப்பாற்ற முடியாம போச்சுன்னா என் கையிலேயே அவரை கொல்ல சொல்லிட்டாரு, என்னால அதை செய்ய முடியும்னு நினைச்சியா, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஹீரோ எந்த பதிலுமே சொல்லாம அப்படியே அமைதியா அங்கிருந்து வெளியே போயிடுறாரு. மீட்டன்சனால இதை நம்பவே முடியல, நம்ம இவ்வளவு சொல்லியும் வேணா எப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே யோசிச்சுட்டு இருக்க போனவரு திரும்பவும் அப்படியே உள்ள வராரு. என்னால கண்டிப்பா அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஆனா இவனால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாஸ்க் காட்ட அவங்க ரெண்டு பேரும் இப்ப நலன் எல்டர் வீட்டுக்கு போறாங்க. மீட்டன்சன் மாஸ்க் போட்டு நம்ம ஜியோயானை யான் ஜியோன்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே உள்ள கூட்டு போக நம்ம என்றனுக்கு கூட அவரை சரியா அடையாளம் தெரியற மாதிரி தெரியல. நம்ம ஜியோயானுக்கு அவர் முகத்தை பார்த்த உடனே அன்னைக்கு கிளான்ல நடந்த விஷயம் தான் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. எல்டர் அவரை பேப்பரை திங்க சொன்னது என்றனும் அவரு சொன்னதை செய்ய சொல்லி எல்லாரும் முன்னாடியே வச்சு அவர் அடிச்சு அவமானப்படுத்தினதுன்னு சொல்லி அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அவர் அப்படியே ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண அவர் உடம்புல இருந்த பாய்சனஸ் பிளட்லாம் அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிருது. அதிகப்படியான பவர்ஸ் யூஸ் பண்ணதுனால நம்ம ஹீரோவும் லைட்டா டயர்ட் ஆயிடுறாரு. மீட்டன்சன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வேணாம் அப்படின்னு சொல்லி கையை காட்டிட்டு அப்படியே அவரோட பீஸ்ட் ஃபயரை யூஸ் பண்றாரு. நலன் எல்டர் ஓரளவு ஹீல் ஆகி லைட்டா கண் முழிக்க என்றன் மீட்டன்சன் கூட்டு வந்த யான்ஜியோ தான் உங்க உயிரை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. யான்ஜியோவா, நான் அந்த பேரை கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு அவர் சொல்ல உனக்கு வயசடிச்சு, உனக்கு வெளி உலகத்தை பத்தி எதுவுமே தெரியல, இந்த காலத்து பசங்களாம் ரொம்பவே டேலண்டா இருக்காங்க, உனக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறதுக்காக இவரை கன்வின்ஸ் பண்ண நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்ல ரொம்பவே தேங்க்ஸ் யான்ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்றின அவருக்கு மரியாதை செலுத்த சொல்றாரு. ஆனா கோவத்தோட உச்சகட்டத்துல இருந்த நம்ம ஹீரோ அவரை கண்டுக்காம அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, பவர் அதிகமா இருந்தா கோவமும் அதிகமா இருக்கும் போல, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீட்டன்சன் அப்படியே ஒரு பின்னாடியே போக ஜியோயான் ஏதோ தப்பா இருக்கு, அவர் உடம்பு ஃபுல்லா அந்த பாய்சன் பரவி இருக்கு, ஒண்ணு அவரு பிளட் செக்டரை சேர்ந்தவரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க கிளான்குள்ள இருந்த பிளட் செக்டரோட ஸ்பை ரொம்ப காலமா அந்த பாய்சன் அவருக்கு கொடுத்துட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல
மீட்டன்சன் அப்போ ஒரு பர்மனண்டா கியூர் பண்ண வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கோல்டு ஃபயரும் பீஸ்ட் ஃபயரும் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அது அவர் உடம்பு ஃபுல்லா அனுப்பி அந்த பாய்சனை அழிக்கலாம். ஆனா கூடவே அவரும் செத்துருவாரு. அப்போ ஒரு காப்பாத்துறதுக்கு நமக்கு பேலன்ஸான ஒரு பவர் வேணும். 23 எசன்ஸ் ஃபிளேம்ல பேலன்ஸ்டு பவர்னா அது கிரீன் லோட்டஸ் எர்த் ஃபிளேம் தான் அப்படின்னு சொல்ல அவர் அங்கிருந்து கிளம்பி நேரா நம்ம ஐஸ் கிங்கோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸ்னேக் எம்பரரை சேர்ந்தவங்களாம் பாம்புல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சவங்க. அவங்க எல்லாரும் 1000 வருஷம் வாழுவாங்க. ஃபைட் கார்டு வார் நடக்கும் போது அவங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு கைமாறா கிரீன் லோட்டஸ் ஃபிளேமை உருவாக்கி அவங்களுக்கு கொடுத்தாரு. ஸ்னேக் கிங் அதை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அவரால் அவர் ஏன்ஷியன்ட் ஃபார்மான ஜோயன் ஃபார்முக்கு மாற முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க குயினான மெடுசா ரொம்ப காலமா ரெடி ஆயிட்டு இருக்கா. ஆனா அவ ஒண்ணுமே ரெடி ஆயிருக்க மாட்டான்னு நினைக்கிறான். மெடுசாவை பத்தி சொல்லணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு கடந்த காலத்துக்கு போக செயல இருந்து அவளை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே சமாளிச்சிடுறாரு. ஜியோயான் எனக்கு அந்த மேப் வேணும் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதானே என்ன மாமான்னு கூப்பிடு தரேன். சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கங்க. ஹை நலநெல்டர் செத்துட்டு இருக்காரு. அந்த ஒரு எசன்ஸ் ஃபிளேமால மட்டும்தான் அவரை கியூர் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்ல அவர் அப்படியே கடுப்பாயிடுறாரு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவன் ஜியோ கிளானுக்கு எதிராக எவ்வளவு வேலை பண்ணிருக்கான். அவன் செத்தா சாகட்டும். ஆனா மீட்டன்சன் அவர் செத்துட்டா பிளட் செக்டருக்கு அது ஒரு அட்வான்டேஜ் ஆயிடும்னு சொன்னாரு. அவன் கூட ஆர்கியூ பண்றானா? அவனை இங்க கூட்டு வா, நானும் அவன் கூட ஆர்கியூ பண்றேன். ஒரு 3 நாள் பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். 3 நாள்ல அவர் செத்துருவாரு அப்படின்னு அவர் சொல்ல அப்ப 4 நாள் பேசுவோம். இந்த பாரு ஜியோயான், நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு என்னை இப்பவே தாத்தா வைக்கனாலும் சரி, நான் உனக்கு இந்த மேப்பை தர மாட்டேன். அவங்க அப்படியே ஒரு காலை மிச்சு விட்டுறாங்க. உங்க பிரச்சனையில என்னையும் இழுக்கிறீங்க. நம்ம ஜியோயான் திரும்பவும் கண்டிப்பா எனக்கு இந்த மேப் வேணும் அப்படின்னு சொல்ல ஐஸ் கிங்கும் சரி தரேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்ன சண்டையில தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்ல அவரால் முடியாதுன்னு தெரிஞ்சும் நம்ம ஹீரோ அதுக்கு ரெடி ஆயிட்டாரு. நம்ம ஜிசியானுக்கு அங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க ரொம்பவே ஜாலியா இருக்கு. அவங்க அப்படியே செயல நின்று அவங்க அப்பா சண்டை போட ரெடி ஆயிட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு இருக்க. ஏன் சிரிக்கிற? சும்மாதான். அப்ப சரி. பேட்டில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் அப்படியே கை கால்லாம் மறுத்து போய் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. பாய்சன் நீடிலா அடி பாவி. அவங்க 2 பேரும் சேர்ந்து அவர் அப்படியே கட்டி போட்டுடுறாங்க. நம்ம ஜிசியான் அவர் ட்ரெஸரி பாக்ஸை எடுத்துட்டு வந்து அவரு கண்ணு முன்னாடியே வச்சு அதை அப்படியே ஓபன் பண்ண உள்ள அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு விலை மதிக்க முடியாத அவ்வளவு கிறிஸ்டல்ஸ் இருக்கு. அப்பா இதெல்லாம் நீ என் கிட்டே சொன்னது இல்லையே. ஹஸ்பண்ட் உனக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க. இல்ல எனக்கு வேணாம். அடுத்த டிராவை ஓபன் பண்ண அவங்க குயிக் பவர்ஸ் எல்லாம் முரட்டுத்தனமா டெவலப் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாம் பாக்கெட்டா இருக்கு. ஹஸ்பண்ட் இதை எடுத்துக்க, உன் பவர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அவரு அதையும் வேணான்னு சொல்லிடுறாரு. கடைசி டிராவ்ல அவங்க எதிர்பார்த்த அந்த மேப் இருக்கு. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்பா நீ இங்கே கடை உன் குயிக் பவர்ஸ் வச்சு பார்க்கும்போது நீ ஒரு 1/2 மணி நேரத்துல சரியாயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப ஐஸ் கிங் ஒன்னும் சொல்லி பிரயோஜனம் இல்ல, வளர்ப்பு சரியில்லை, உன் அப்பனை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவரை திட்டிட்டு அப்படியே அசைய முடியாம உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் அப்படியே ஸ்னேக் கிங்டம் நோக்கி பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜிசியான் அந்த டிராவல் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. பாதி வழியிலேயே மணல் புயலாம் வீசுது. அவங்க 2 பேரும் அப்படியே கீழே லேண்ட் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ பயங்கர டயர்டா தூங்கிட்டு இருக்க. நம்ம ஜிசியான் ஒரு குச்சை வச்சு அவர் லைட்டா குத்தி பார்த்துட்டு அவரு உண்மையிலேயே தூங்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஒரு கிட்ட போய் உட்காந்துட்டு அவரு தலையை சாச்சு அவங்க மடியில வச்சுக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் இப்போ அவங்க டிராவல் ஸ்டார்ட் ஆயிடுது. அவங்க அப்படியே ஜாலியா ஆடிட்டு அவரை கல்லால அடிக்கிறது, குச்சை வச்சு அவரு கிண்டி விடுறதுன்னு சொல்லி அப்படியே ஒரு கூட விளையாண்டுட்டு இருக்க. 2-3 வாட்டி பொறுமையா பார்த்துட்டு டக்குன்னு ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு வந்து அப்படியே அவங்க மேல போட வந்துடுறாரு. ஹஸ்பண்ட் வேணாம், நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன், அப்படி வா வலிக்கு அப்படின்னு சொல்லி அவர் அதை அப்படியே செயல தூக்கி போட்டுட்டு திரும்பவும் அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்க. இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே கீழே போய் உட்காந்துட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவரும் எவ்வளவு கூப்பிட்டு பாக்குறாரு, ஆனா வாய்ப்பே இல்ல. சரி வா உப்பு முட்டை இருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள தூக்கிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்க. கொஞ்ச நேரத்துல திரும்பவும் அவங்க 2 பேரும் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாதி வழியில நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருக்கத பார்த்துட்டு அவங்க 2 பேரும் அப்படியே செயல மறைஞ்சிருந்து அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்க. ஜிசியான் அவங்க எல்லாரும் ஹவுஸ் ஆஃப் மோஸ் சேர்ந்தவங்க நினைக்கிறேன். அவங்களோட டிராப்ஸ் கிட்ட இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது. அவங்களோட வெப்பன்ஸ் கூட வேற லெவல்ல இருக்குன்னு அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல நம்ம ஜியோயான் பரவாயில்லையே நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டுறாரு. அவங்களுக்கும் ஸ்னேக் கிங்டமுக்கும் ஆகாதான் 100 வருஷமா அவங்க 2 பேரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கை வந்து நம்ம ஜியோயான் சொல்றதுலயும் உழுவுது. நீ எங்களை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. இந்த பாலைவனத்திலேயே நாங்க தான் ரொம்பவே பவர்ஃபுல் பணக்காரங்களும் கூட அப்படின்னு அவர் சொல்ல யாரா பேசுறது அப்படின்னு சொல்லி அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்ப அவங்க பின்னாடில இருந்து அப்படியே ஒரு தலை வருது. அவங்க 2 பேரும் அப்படியே பயந்து போயிடுறாங்க. நீ ஹவுஸ் ஆஃப் மோஸ் இருந்தவனா, உன்னை பார்த்தாலே தெரியுது, உன் வெப்பன்ஸ் எல்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல ஆமாமா கரெக்டா சொன்னேன், இதை வச்சு எங்க எதிரி நாங்க எங்க இருக்கோம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நாங்க அவனை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஒரு பெருமையை சொல்ல ஆரம்பிக்க
அவர் அசந்த நேரத்துல அவங்க 2 பேரும் அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பாலைவனத்துக்கு நடுவுல அவங்க 2 பேரும் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்க அப்படியே எபிசோட் 15 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, கிரீன் லோட்டஸ் எர்த் ஃபிளேம் தேடி போற வழியில நம்ம ஹீரோ என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.